அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், தாதா சாஹிப் பால்கே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃபார் த இயர் 2022 இஸ் கிவன் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2022 ஆண்டிற்கான தாதா சாஹிப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதே நபர் இந்த வருஷம் பார்த்தோம்னா பத்மபூஷன் விருதும் வாங்கியிருப்பார். சரிங்களா? ஸோ 2 அவார்டு இவர் வாங்கியிருக்காரு இந்த வருஷம். அடுத்தது, விச் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகின் ஆகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்டீர் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். சரியா? அடுத்தது, the first G7 country to end coal-fired power production அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நிலக்கரி மின் உற்பத்தியை நிறுத்திய முதல் G7 நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ G7 நாடுகளை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா ஜூஸ் வித் GF அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஜூஸ் வித் GF. J ஃபார் ஜப்பான், U ஃபார் அமெரிக்கா, I ஃபார் இட்டாலி, C ஃபார் கனடா, E ஃபார் இங்கிலாந்து, அடுத்து G ஃபார் ஜெர்மனி, F ஃபார் பிரான்ஸ். ஓகேவா? ஸோ தான் ஜூஸ் வித் GFனா G7 கண்ட்ரிஸ். இந்த G7 கண்ட்ரீஸ்ல யாரு அந்த நிலக்கரி சார்ந்த மின் உற்பத்தியை நிறுத்திய முதல் நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டன். சரிங்களா? ஸோ பிரிட்டன் தான் அதை பண்ணியிருக்காங்க. அடுத்தது, சுக்ரயான் 1 இஸ் இஸ்ரோஸ் ப்ராஜெக்ட் டு விச் பிளானட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ்ரோவின் சுக்ரயான் 1 திட்டம் எந்த கிரகத்திற்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் கேபினட் அப்ரூவல் வாங்கின ஒரு திட்டம் இது. எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா வீனஸ்க்கு நம்ம அனுப்பக்கூடிய மிஷன் பேரு சுக்ரயான். மார்ஸ் தான் நமக்கு தெரியும் மங்கள்யான் அப்படிங்கிறது. மங்கள்யான் 2க்கு கூட ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. சரியா? லாஸ்டா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச முதியோர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 1 தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் ஏஜிங் வித் டிக்னிட்டி அப்படின்னு வரும். சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.